11th standard business max exercise 8.1 question number 7. A man traveled by car 3 days. He covered 480 kilometers in 3 days. First day at 48 kilometer per hour. அதே போல் செகண்ட் டேயில் he traveled 12 hours at 40 kilometer speed. Then last day வந்து 15 hours at 32 kilometer speed. அதான் இங்கே சைடில் எழுதியிருக்கும். அவங்க கணக்கில் கேட்டிருக்கிறது வாட் இஸ் ஹிஸ் ஆவரேஜ் ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்டாலே நம்ம என்ன செய்யணும்னா ஹார்மோனிக் மீன் தான் யூஸ் பண்ணணும். அதனால் இந்த கணக்கை நம்ம அந்த ஹார்மோனிக் மீன் மெத்தடில் தான் போட போகிறோம். ஹார்மோனிக் மீன் HM = ஃபார்முலா நமக்கு வந்து என்னென்னா n/1/a + 1/b + 1/c. ஏன் இந்த இடத்துல 3 வந்துருக்குன்னா கணக்குலேயும் வந்து 3 days கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம 1/a + 1/b 1/cன்னு 3 எடுத்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கணக்கில் ஸ்கொயர்னு சொல்லி ஒரு ஏரோப்ளேன் கணக்கு போட்டிருப்போம். அதில் வந்து ஸ்கொயருங்கிறப்ப 4 பக்கமும் சமமாக இருக்கும். அதே நேரத்தில் அதில் ஃபார்முலாவில் 1/a 1/b 1/c 1/dயும் வந்திருக்கும். எத்தனை பக்கம் கேட்டிருக்காங்களோ அத்தனை பக்கம் ஃபார்முலா வரும். இதில் 3 சைடு இருக்கிற 3 டேஸுங்கிறதுனால 1/a 1/b 1/cன்னு 3 தடவை வருது. n அப்படிங்கிறது 3 days இல்லையா, அதனால் n = 3. இப்போ ஃபார்முலாவில் அந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணுறோம். n-க்கு பதிலாக 3 /1/a 1/aக்கு பதிலாக 48 ப்ளஸ் 1/b 1/b bக்கு பதிலாக 40 1/c cக்கு பதிலாக 32 = 3 / கீழே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து என்ன செய்கிறோம், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பெரிய பெரிய நம்பராக இருக்குது. நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அல்லது எல்சிஎம்லாம் எடுத்து போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்டெப்பு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். என்ன அப்படின்னா 3 இந்த எல்லாமே டிவிசிபிள் பை 8. அதனால் எல்லாத்துலேயும் ஒரு 1/8 வெளியில் எடுத்துகிறோம். 1/8 வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல மீதி என்ன இருக்குன்னா 1/6. 48ல் 8 வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே 48 நம்ம எப்படி எழுதலாம், 6 8 48 இல்லையா. அதனால் 8 வெளியில் எடுத்துட்டோம்னா பேலன்ஸு 6 ப்ளஸ் அதே போல் இங்கே 5 8 40 8 வெளியில் எடுத்துட்டோம். அதனால் இங்கே எது மட்டும் இருக்கும்னா 5 மட்டும் இருக்கும். 1/5 கடைசியில் இருக்கிறதுல 4 8 32 8 நம்ம வெளியில் எடுத்துட்டோம். அதனால் இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்கிறது 1/4ன்னு இருக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஈஸியாக கால்குலேஷன் போட்டலாம். இதில் 1/8 ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறப்ப மேலே வந்துடும். 8 மேலே வந்துடுது. அப்படியே இருக்கட்டும். இங்கே கீழே இருக்கிறதுல வந்து 6 5 4 6 5 4 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது 2ஆல் டிவைட் பண்ணால் 3 2 6 2 2 4. எகைன் 3 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 5 1 2 2. அடுத்தது 3க்கு 1 3 5 1. கடைசியில் 5ஆல் பண்ணோம்னா 1 1 1 2 2 4 4 3 12 12 5 60. அப்போ எல்சிஎம் என்னென்னா 60 எல்சிஎம் அப்படிங்கிறப்ப 10 இங்கே வந்து 60 வரணும்னா இதை எதால் மல்டிப்ளை பண்ணோம்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கீழேயும் 10 மேலேயும் 10. மேலே 1 × 10 10. அடுத்தது இங்கே 60 வரணும் அப்படின்னா 12 5 60. அப்போ 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மேலேயும் ஒரு 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் இங்கே 60 வரணும்னா 15 4 60. அப்போ 15ஆல் கீழேயும் மேலே ஒரு 15ஆலையும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அடுத்தது 3 8 அப்புறம் 1/60ங்கிறது ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறப்ப 60யும் மேலே வந்துடும். டிவைடட் பை 15 25 + 12 37. அப்போ என்ன வருது அப்படின்னா இது சாதாரண நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். 3 8 24 24 × 60 1440 அப்படின்னு வரும். டிவைடட் பை 37. அப்போ இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 38.918. இதுதான் ஹார்மோனிக் மீன்.
ஹெச்எம் ஈக்குவல் டு இதை வந்து ரவுண்ட் அப் பண்ணி எழுதணும். எப்படி அப்படின்னா 38.9 இந்த 8ஐ வந்து 8லேருந்து 1 எடுத்து இந்த 1ல் போட்டோம்னா 2ன்னு ஆகிடும். 38.92 கிலோமீட்டர் பர் ஹவர். இதுதான் வந்து என்னென்னா ஆவரேஜ் ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீடு கணக்கில் கேட்டிருக்கிற ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது 38.92 கிலோமீட்டர் பர் ஹவர். அவ்வளோதான். ஓகே.